என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்காக உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே ஓரிடம் சென்று சாமியாடி குறி கேட்டார்கள். ஆனால் அங்கு அவர்கள் சொன்ன விஷயம் அதிர வைத்து விட்டது தங்கமே. நீயும் உன்னுடைய துணையும் மன கசப்போடு பிரிந்து இருந்தாலும் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதே உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களுக்கு மிக பெரிய ஆசையாகவே இருக்கின்றது. நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஏக்கம் அவர்களுக்குள் நிறையவே இருக்கின்றது. இதற்கு என்ன வழி செய்யலாம், எங்கே போய் செல்லலாம் என்று அவர்கள் யோசித்து கொண்டு இருப்பது என்னால் அறிய முடிகின்றது. அதனால் ஒரு கட்டத்தில் சாமி ஆடி சென்று குறி கேட்டு விட்டு வந்தார்கள். அங்கு அவர்கள் சொன்னது உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களை அதிர வைத்து விட்டது தங்கமே. நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒருவருக்கொருவர் நினைத்து கொண்டு இருக்கின்றீர்கள். சிலரின் சூழ்ச்சியால் தான் பிரிந்து இருக்கின்றார்கள். அதை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். நீங்கள் அனைவருமே கொஞ்சம் அவர்களை சற்று தள்ளி வைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் இருவரும் ஒன்றாக வாழ்வார்கள். தனியாக தனிமையில் அவர்களை விட்டு விடுங்கள். இருவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ ஒரு ஏற்பாடு செய்து கொடுங்கள். இருவரையும் மனம் விட்டு பேச சொல்லுங்கள். அப்படி பேசினால் அவர்கள் இருவருமே சேர வாய்ப்பு இருக்கின்றது என்று அந்த குறியடி சொல்லி விட்டார் தங்கமே. இதை கேட்டவுடன் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அதிர்ச்சி செய்திதான் இருந்தது. இத்தனை நாட்களாக நாம் இதற்குத்தானே கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்பொழுது இவர் இப்படி சொல்கின்றார்களே, இதை நாம் முன்னரே செய்து இருக்கலாம். இருவரையும் அழைத்து வந்து நாம் தனிமையில் பேச வைத்து விட்டால் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அல்லவா என்று யோசிக்க தொடங்கி விட்டார்கள் தங்கமே. இப்பொழுது அதனால் உன் துணையின் வீட்டில் உள்ள அனைவருமே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைக்க அவர்கள் முடிவு எடுத்து உன்னை அழைத்து செல்ல போகின்றார்கள் தங்கமே. நீ கவலைப்படாமல் செல். நான் ஒருபோதும் உன்னை கவலைப்பட்டு அழுது புலம்ப சொல்லவில்லை. நான் உன்னிடம் சொல்லுவது ஒன்றே, என்னை நம்பு. நீ தடுமாறி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க என் கரம் உன்னோடு இருக்கும். இனி உன் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் உனக்கு உதவ நான் எப்போதும் வந்து சேருவேன். சில சமயம் மனிதராய், சில சமயம் நல்ல எண்ணமாய், சில சமயம் திடீரென திறந்த வாய்ப்பாய் நான் தோன்றுவேன். என் அருளில் நீ சந்தேகப்படாதே. என் அன்பு உன்னிடம் உண்மையாக இருக்கின்றது. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.